அவர் சொல்ல கவனிச்சு பாருங்க. நாமளா அந்த நிலையமா சொல்லுவோம். நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒரு திருநீர் பூசி ஒருத்தன் ஒரு ஏமாத்து வேலை பண்ணிட்டான் நம்மகிட்ட. நாம செய்கிற தொழிலில் ஏமாந்து போயிட்ட நம்ம பையன் நம்ம ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் படுத்துருக்குறோம். என்ன பேங்கில் பிரச்சனை, அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை வந்து நிற்கிறான் பையன். கடைசியாக வந்து நிற்கும்போது என்ன, தம்பி எவ்வாறு நான் தான் உத்திராஜம் போட்டு திருநீரை பூசி இப்படி ஏமாந்து போயிட்டேன், நீ இனிமேல் அப்படி திருநீர் பூசுனா நம்பிடாதரா அப்படின்னு சொல்லிட்டு தான் உசுறு போகுமே ஒழிய நான் நம்பி ஏமாந்தது போல நீயும் நம்பி ஏமாந்து போப்பானா சொல்லுவோம்? சொல்ல மாட்டோம். ஆனால் மெய்ப்பொருள் நாயனார் சொல்லுகிறார், என் உயிர் கொடுத்து திருநீற்று நெறியை நான் பாதுகாத்து விட்டேன் என் உயிருள்ள காலம் வரையிலும். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய ஆட்சி காலத்திலும் திருநீர் பூசியவனுக்கு இந்த அரசு எந்த காலத்தும் தீங்கு விளைவிக்காது பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று மெய்ப்பொருள் நாயனார் உயிரை விடுகிற தருவாயில் சொன்னார். பார்த்தீங்களா? அதுதான் வீரம். எது வீரம் தெரியுங்களா? தன் உயிர் போனாலும் கொண்ட கொள்கையில் வலுவாது நின்றது மட்டுமல்ல, தன் மனைவி தன் குழந்தை எல்லோரையும் பார்த்து சொல்லுகிறார், நான் பாதுகாத்தது போலவே நீங்களும் பாதுகாக்க வேண்டும், பாதுகாத்து இறைவன் திருவடிக்கு ஆளாக வேண்டும் என்று மெய்ப்பொருள் நாயனார் அருளி செய்தார். பாருங்க, அதுவே வீரம். எனவே வீரம் என்பது தாக்குதலுக்கு எதிர்த்தாக்குதல் கொடுப்பது வீரம் அல்ல. அது எந்த வகையிலாக இருந்தாலும் நாம் என்ன கொள்கை கொண்டிருக்கிறோமோ அந்த கொள்கையில் வலுவாது நிற்பதே வீரம். Download ShareChat.